பணித்துறைகள் அக்டோபர் 27 2025 இன்றைய தியானத்திற்கான தலைப்பு வார்த்தைகளின் சத்தம். தியான வசனம் உபாகமம் 11. நீங்கள் சேர்ந்து வந்து மலையின் அடிவாரத்தில் நின்றீர்கள். அந்த மலையில் வானத்தை அளாவிய அக்கினி எரிய இருளும் மேகமும் அந்தகாரமும் சூழ்ந்தது. ஈக்வேட்டர் எரிமலை 2020 ஆண்டுல வெடித்து சிதறியது. அதிலிருந்து வெளிவந்த கருமையான தீப்பிழம்புகள் 12,000 மீட்டர் உயரத்திற்கு எழும்பிற்று என்று செய்தி ஊடகங்கள் அறிவிக்கிறது. அந்த பிளம்பு 4 மாகாணங்கள்ல ஏறத்தாழ 1,98,000 ஏக்கர் பாய்ந்து சாம்பல் நிறத்துல காணப்பட்டதாம். வானம் மங்களாகவும் இருள் சூழ்ந்தும் காணப்பட்டதாம். காற்று சற்று தடிமனாய் வீசியதால சுவாசிக்க கடினமாய் தோன்றிற்று. பெலிசியானோ என்ற விசுவாசி எல் கமர்ஷியோ என்ற பத்திரிகையில அளித்த பேட்டி ஒன்றில், இந்த தூசுகள் எல்லாம் எங்கிருந்து வந்தன என்று எங்களுக்கு தெரியாது, ஆனா வானம் இருண்டதையும் கண்டு நாங்கள் அஞ்சினோம் என்று கூறியுள்ளார். இஸ்ரவேலர்கள் சேர்ந்து வந்து சீனாய் மலையின் அடிவாரத்துல நின்று அந்த மலையில வானத்தை அளாவிய இருளும் மேகங்களும் அந்தகாரமும் சூழ்ந்ததை கண்டு அஞ்சினாங்க. அதிரக்கூடிய தேவனுடைய சத்தத்தை கேட்டு மக்கள் அஞ்சினர். அது பயமுறுத்தக்கூடியதாய் இருந்ததா. ஜீவனுள்ள தேவனை சாட்சியிடும் ஆச்சரியமான ஒரு அனுபவமாய் அது இருந்தது. பின்பு கர்த்தர் பேசினார். அவர்கள் கர்த்தரின் வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டார்கள், ஆனால் ஒரு ரூபத்தையும் காணவில்லை என்று வசனம் 12 கூறுகிறது. அவர்களின் எலும்புகளை அதிர பண்ணிய வார்த்தை அவர்களுக்கு ஜீவனையும் நம்பிக்கையையும் கொடுத்தது. நீங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட 10 கற்பனையாகிய தம்முடைய உடன்படிக்கையை அவர் உங்களுக்கு அறிவித்து அவைகளை 2 கற்பலகைகளில் எழுதினார். நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள போகிற தேசத்தில் நீங்கள் கைக்கொள்ள வேண்டிய கட்டளைகளையும் நியாயங்களையும் உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று அக்காலத்திலே கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார் என்று உபாகமம் 4 வசனங்கள் 13, 14 கூறுகிறது. தேவன் இஸ்ரவேலர்களுக்கு 10 கற்பனைகளை கொடுத்து அவர்களோடு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டார். கருமேகத்திலிருந்து ஒலித்த அந்த சத்தம் அவர்களை அதிர பண்ணினது. ஆனா அவங்களை கவர்ந்து இழுத்தது அவருடைய நேசம். தேவன் வல்லமை உள்ளவர், உலகத்திற்கு அப்பாற்பட்டவர், அவர் அதிர வைக்க கூடியவர். ஆனாலும் அவர் நம்மை அன்போடு நெருங்குகிறார். வல்லமையுள்ள அன்பான தேவன் நம்முடைய அத்தியாவசியமான தேவை. தேவனுடனான உங்களில் எந்த அனுபவம் உங்களை அனுபவிக்க செய்தது என்று யோசித்து பாருங்க. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்.